கமல்ஹாசன், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், எஸ்டிஆர் இப்படின்ற பல பெரிய நேம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் கமல்ஹாசன், மணிரத்னம் 2 பேரும் கிட்டத்தட்ட 38 வருஷம் கழித்து இன்னொரு படம் கொடுக்க போகிறாங்க. அப்படின்றப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். அண்ட் பாட்டெல்லாம் வேறு பெரிய ஹிட்டு, படத்தோட சேர்ந்து ஒரு கான்ட்ரவர்சியும் வேறு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கு இவங்க பண்ண எக்ஸ்ட்ராடினரியான மார்க்கெட்டிங் ப்ரமோஷன்ஸ் அண்ட் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம், இது எல்லாத்தையும் இந்த படம் டிக் அடிச்சிச்சா? இந்த படம் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யுமா? லெட்ஸ் வாட்ச் த ரிவ்யூ. வணக்கம் அண்ட் வெல்கம். இது தக் லைஃப் படத்தோட ரிவ்யூ. கிரியேட்டர்ஸ், சின்ன கிரியேட்டராக இருந்தாலும் சரி, பெரிய கிரியேட்டராக இருந்தாலும் சரி, தங்களுடைய ஒர்க்ஸ் மேலே, தங்களுடைய கிரியேஷன் மேலே அவங்க ரொம்ப ஓவராக அப்சசிவ் ஆகிட்டாங்களோ இல்லை ஒரு கேரி ஓவர் ஆகிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த தக் லைஃப் படத்தை சொல்லலாம். இந்த தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ, அதாவது எக்ஸ்ட்ராடினரியான எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் வரல, டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷன் எல்லாரும் இருந்துச்சு. என்னன்னா, ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரில் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையும் இவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சோம். ஒரு சக்திவேல் அப்படின்ற ஒருத்தர் அவர் வாழ்க்கையில் ஒரு சின்ன பையன் சேர்றான். அந்த சின்ன பையனை எடுத்து வளர்க்குறாரு. அந்த சின்ன பையன் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நல்லா மிகப்பெரிய ஆளாக வளர்கிறப்போ அங்கே ஒரு பவர் ஸ்ட்ரகிள் வருது. கடைசியாக அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில ஒரு போட்டி வருது. அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் நம்ம எல்லாருமே பார்த்தோம். இந்த படத்துக்கு ஓகே, டீசெண்டாக இருக்குது. மணிரத்னமோட மேக்கிங் டெஃபினட்டாக ஏதாவது படத்தில் இருக்கும், ட்விஸ்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கமல்ஹாசன் வச்சுருப்பார் அப்படின்றதான் ஒரு சாதாரண ஆடியன்ஸ், ஒரு காமன் மேன், இந்த ரசிகர்கள், இந்த கிரியேட்டர்ஸோட ரசிகர்கள் எல்லாரையும் எதிர்பார்த்து போயிருந்திருப்பாங்க. இந்த படம் அதை முழுசாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னா இட்ஸ் அ பிக் நோ. ஒரு படத்தோட அதாவது ரைட்டிங் எப்படி இருக்குது, இந்த படத்தோட ரைட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். படத்தோட ஃபஸ்ட்டு குட்டான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். படத்தில் குட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ரவி கே சந்திரனோட சினிமாட்டோகிராஃபி, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அண்ட் படத்தில் இருக்கிற லீட் கேரக்டர்ஸ் அண்ட் காஸ்டிங், அதோட பர்ஃபார்மன்ஸஸ், இது எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக செட் ஆகிருக்குது. இன்ஃபேக்ட் இந்த படம் நியூ டெல்லி, நேபாள், ஹிமாலயாஸ், ஜெய்சால்மர், அதுக்கப்புறம் திருச்செந்தூர் இப்படின்ற பல ஏரியாலையும் இந்த படம் கதை மூவ் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரியான டோனு, அந்த ப்ளூ டோனு, அந்த சேச்சுரேஷன் கரெக்டான அளவில் அந்த மீட்டரை பிடிச்சி ரவி கே சந்திரன் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒரு ஆக்ரோஷமான பயங்கர ரத்த கலரியான ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதுக்கேற்ற ஒரு டோன், ஒரு ரொமான்ஸ் நடக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டோன், ஒரு சேசிங் நடக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டோன் அப்படின்றது படம் ஃபுல்லாக அழகாக மெயின்டைன் பண்ணி ரவி கே சந்திரன் இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடனரியாக டெக்னிக்கலாக இந்த படத்தை வேறு லெவலில் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. அதே போல் ப்ரொடக்ஷன் டிசைன், ஷர்மிஸ்தா ராய், ஒரு நியூ டெல்லி, ஒரு சின்ன ஏரியா, இவங்க வளர்கிற ஒரு ஏரியா, இந்த கேங் உருவாகிற ஏரியா, அதற்கு பிறகு இருக்கிற ஒவ்வொரு ஏரியாக்கள், இது எல்லாத்தையுமே ப்ரொடக்ஷன் டிசைனும் மணிரத்னம் படங்களுக்கே இருக்க ரெகுலராக இருக்கிற அவங்களும் எக்ஸ்ட்ராடனரியாக வேலை பார்த்துருக்காங்க. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அண்ட் ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் அப்படின்னு ரெண்டாக இந்த படத்தில் பிரித்து பார்க்கலாம். படத்தில் மியூசிக் அப்படின்றது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்றது தீயா வேலை செஞ்சுருக்கிறாரு ரஹ்மான். பாட்டுக்கும் தீயா வேலை செஞ்சு நம்ம தனியாக கேட்குறப்போ இந்த பாட்டு எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. நான் இந்த பாட்டெல்லாம் கேட்குறப்போ நினச்சேன், 9 பாட்டு இருக்குது, 9 பாட்டு இந்த படத்தில் எங்கே இவங்க ப்ளேஸ் பண்ணுவாங்க, எப்படி ப்ளேஸ் பண்ணுவாங்க, அதுவும் இந்த காலத்தில் இவங்கெல்லாம் பாட்டு போட்டால் ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது, இந்த படத்தில் ஸ்டோரியோடு சேர்ந்து போகுமோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த படத்தில் எஸ், ஸ்டோரியோடு சேர்ந்து அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த நம்ம ஆடியோவாக கேட்டு நம்ம என்ஜாய் பண்ண அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் படத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றதான் சொல்ல முடியும். அதுதான் உண்மையும் கூட. ஒரு மாதிரி அஞ்சோன்ன பூவே நல்லா சில இடங்களில் அங்கங்கே ரிப்பீட் வேல்யூவே நிறையா இருக்குது, அந்த இடத்துல ரிப்பீட்டாகவே இருக்கும். படத்தில் ஃபுல்லாக வர்றது சிங்குச்சா பாட்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் விண்வெளி நாயகா பாட்டை எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்துருந்தோம். பட் விண்வெளி நாயகாவோட பிளேஸ்மெண்ட் ஐ டோன்ட் நோ, நிஜமாகவே இவங்க தெரிஞ்சுதான் அதை வச்சாங்களா இல்லையா அப்படின்னு இப்போ வரைக்கும் இந்த படம் எந்திரிக்கிறப்போ நான் யோசித்தேன், எதுக்கு இந்த சீனுக்கு விண்வெளி நாயகா ஆல்ரெடி சில சீனில் போடுறதுக்குண்டான ஸ்கோப் இருந்துச்சே அப்படின்னு நான் யோசித்தேன். ஐ டோன்ட் நோ யார் அதை சொன்னாங்க, அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல.
ஓகே, கம்மிங் டு த மெயின் பாயிண்ட். இந்த படத்தில் கமல்ஹாசன், எஸ்டிஆர், மணிரத்னம், ஜோஜு ஜார்ஜ், த்ரிஷா இப்படின்ற பல பேர் இருக்காங்க. பல பியூட்டிஃபுல்லான, பிரில்லியண்ட்டான, பயங்கர டேலண்டடான நேம்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. படத்தோட ஹோல் பிளாட், அந்த பிளாட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செட் பண்ண அந்த பிளாட், எஸ் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தது எல்லாமே கரெக்டு தான். சின்ன வயசில் இருப்பாப்பில் நம்ம எஸ்டிஆர் வந்து அமர் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து சக்திவேல் கிட்ட வந்து சேரும். சக்திவேல் எடுத்து வளர்ப்பார். சக்திவேல் எடுத்து வளர்த்து அவர் அந்த கேங்கில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக வருவார். அந்த முக்கியமான ஆளாக வந்த பிறகு நம்ம வந்து எஸ்டிஆர் ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா, எஸ்டிஆரோட ஹோல் கேரக்டரைசேஷனை இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாவாக இருக்குது. இது எப்படி எழுதுகிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா எஸ்டிஆர் அப்படின்றது இவர் கூட இருந்து வளர்ந்த ஒரு கேரக்டர். நல்ல ஒரு பிரில்லியண்ட்டான ஏதாவது ஒன்று பண்ண போகுது அப்படின்னா எஸ்டிஆரை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நெய்வா, என்ன சொல்கிறது, ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு கேரக்டராக எஸ்டிஆர் கேரக்டரு ட்ராவல் ஆகும். கடைசியாக ஒரு கிளைமேக்ஸ்லேயே ஒரு முக்கியமான ஒரு டயலாக் சொல்லியிருப்பார், முட்டாப்ப மவனே அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சொல்லியிருப்பார் எஸ்டிஆரை பார்த்து. ஆனால் அந்த கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட பில்டப், அந்த கேரக்டருக்கு உண்டான எமோஷன், இவங்க அந்த லீட் சக்திவேலுக்கும் அமரனுக்கும் இடையில இருக்கிற அந்த எமோஷன் ஆடியன்ஸ் மேலே முழுசாக ட்ராவல் ஆச்சா, ஆடியன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா அப்படின்றது தான் எங்கள் பாயிண்ட்டு. அது சுத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அந்த கெமிஸ்ட்ரி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது தான் இந்த படத்தோட பிக்கஸ்ட் லெட் டவுன். அவங்க எழுதுகிறப்போ என்ன நினச்சி எழுதுகிறாங்க, இந்த கேரக்டர், இந்த 2 கேரக்டருக்கும் ஏதாவது பாண்டிங்க்கு ஒரு மிகப்பெரிய சீன் அதில் வந்துச்சா அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சீன் கூட படத்தில் இல்லை அப்படின்றது தான். அதுக்கு பிறகு இவங்க வந்து ஒரு கேங்ஸ்டர், ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டராக இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது, இப்போ ஒரு நாயகன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஆள், ஒரு சாதாரண ஒருத்தன், அவன் வந்து இங்கேருந்து கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஆகிறான், ஒரு டானா வர்றான், ஒரு பெரிய பாம்பேயில் ஒரு பெரிய டானா வர்றான் அப்படின்னு ஒரு அந்த கேரக்டர் ஆர்க் வந்து இதில் இருக்கும். இதில் எடுத்த உடனே கேங்ஸ்டர் தான். ஸோ எடுத்த உடனே கேங்ஸ்டர், ஓரளவு கேங்ஸ்டர், அவங்க எப்படி பெரிய கேங்ஸ்டராக ஆகணுங்கிறதே இல்லை. அந்த கேங்ஸ்டருக்குள்ளே இருக்கிற பவர் ஸ்ட்ரகிள் மட்டும்தான் இங்கே இருக்கே தவிர அந்த கேங்ஸ்டருக்குள்ளே இருக்கிற ஒரு புத்திசாலித்தனமான காட்சியோ இல்லை ஒரு சுவாரஸ்யமான ரைட்டிங்கோ இல்லை இந்த படத்தில் அப்படின்றது. அதுவும் இது யாரோ எடுத்த ஒரு படம், ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். பட் இது மணிரத்னம் படத்தில் எப்படி இப்படியாப்பட்ட ஒரு ரைட்டிங் இருக்குது அப்படின்றது பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து என்ன இந்த படத்தில் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து நாசரோட கேரக்டர். நாசர் கேரக்டர் அவர் ஆரம்பத்துலேருந்தே ஒரு மேனிப்புலேட்டிவான, ஒரு நெய்வான, ஒரு ஃபூலிஷான ஓரளவுக்கு கேரக்டராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. யார் சொன்னாலும் இதுதான் உண்மை, யார் சொன்னாலும் இதுதான் உண்மைன்னு நாசர் சொல்கிற கேரக்டர் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதே எஸ்டிஆருக்கும் எப்படி எழுதுனாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். கமல்ஹாசன் முக்கியமாக வர்றேன். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்கிற தேவையில்லை. அட்டகாசமான சில பெர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துருப்பாரு. குறிப்பாக அபிராமிக்கும் இவங்களுக்கும், அதே போல் அபிராமிக்கும் அதுக்கப்புறம் த்ரிஷா ஒரு இடத்துல ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் இருக்காது, ஒரே ஒரு பார்வை இருக்கும். கமலுக்கும் த்ரிஷா அண்ட் கமல் அபிராமி இது 2த்தையும் அவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே, அதே சமயத்தில் கமலோட நக்கலான அந்த பெர்ஃபார்மன்ஸஸையும் போட்டிருப்பாரு. அதெல்லாமே பக்காவாக இருக்கும். நிறையா க்ளோஸ்அப் ஷாட்ஸ் கமலுக்கு வச்சுருக்கிறாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறையா பாடி டபுள்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. பட் இருந்தாலும் ஃபிசிக்கலாக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறாரு சில இடங்களில் அப்படின்றது தெரியுது. இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு இந்த படத்தில் கேட்டிங்கன்னா, கமலோட ஆக்சுவல் ஏஜ். கமலுக்கு இப்போ ஒரு 70+ ஆகிடுச்சு. இந்த படத்தில் அவருக்கு பல விஷயங்கள் ஆல்மோஸ்ட் அவர் வந்து உயிர் போகக்கூடிய சீக்வென்சஸ் நிறையாவே இந்த படத்தில் இருக்கும். ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவர் சொல்லியிருப்பார், இது எனக்கும் காலனுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் தான், போராட்டம் தான். ஆல்மோஸ்ட் வந்து டெத்து கிட்ட போயிட்டு வருவார். நான் அவர் வந்து தப்பிச்சாரா இல்லையான்றதான் எண்டு பாயிண்ட், அது வேறு விஷயம். பட் ஆனால் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறப்போ என்னையா ஒரு வயசானவரை போட்டு இப்படி பாடுபடுத்துறீங்க அப்படின்னு தோணும். எஸ், ஏஜ் ஒரு மேஜர் ஃபேக்டர். இதே கதையை கமல் வந்து மேபி ஒரு 50 வயசுலையோ இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருந்தாருன்னா கொஞ்சம் அக்செப்டபுளாக இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது ஒரு 40-50 வயசில் நடக்கிற ஒரு கேரக்டர். கிட்டத்தட்ட கமலுக்கு படத்துலேயே ஒரு 65 வயசில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஃபிசிக்கலாக எப்படி அவர் இவ்வளோ ஈஸியாக இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்றதும் படத்தில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரைட்டிங்கை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்றதும் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கும். ஒரு நேபாள் நடக்கிற ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். அந்த நேபாளில் நடந்த சீக்வென்ஸை வெறும் வாய்ஸ் ஓவரில் அவர் கமல் சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள் என்ன, எப்படி அப்படின்றதுக்கு ஒரு சீக்வென்ஸ் கூட கிடையாது.
அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையாவது ஒட்டுமொத்த பிளாட்டு, இவங்களுக்குள்ள இருக்கிற ட்ராமா, இந்த எமோஷன்ஸு, இந்த ஒரு மாதிரி துரோகம், சூழ்ச்சி, நரித்தனமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அட்லீஸ்ட் அதுவாவது இந்த ஹோல் பிளாட்டை செட் பண்ணி நம்மளை உட்கார பார்க்க வைக்கும். செகண்ட் ஹாஃபில் இந்த படம் கம்ப்ளீட்டான, இதற்கு மேலே ஒரு லேசியான ரைட்டிங்கு, அப்படியே வந்து அவங்க நினச்சதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அப்படின்றப்போ அங்கே எங்கேயுமே வந்து நமக்கு அந்த ஸ்க்ரீனில் நடக்கிற விஷயங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மிகப்பெரிய ட்ரபுளாக இருக்குது. ஒட்டுமொத்தத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ட்ரபுளாக இருக்கிறது பயங்கர லெத்தார்ஜிக்கல் ரைட்டிங். படத்தோட டியூரேஷன் என்னவோ ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஒரு 2.5 hours ப்ளஸ் தான். பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப நேரம் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு உருவாகிறத தவிர்க்கவே முடியல. நான் இங்கே ஸ்காட்லாண்டில் பார்க்குறப்போ பல பேர் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னாலேயே வந்து ஓகே, ஐ நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், ஐ நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், ஐ நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரியான ஒரு லேசியான ஒரு ரைட்டிங். ஆக்சுவலாக அந்த படத்தில் இருக்கிற அந்த க்ரக்ஸான விஷயம் வந்து அவன் கூப்பிட்டு சொல்லியிருந்தாலே போச்சு. இல்லைப்பா, நான் இல்லைப்பா அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லியிருந்தாலே, 2 பேர் பேசியிருந்தாலே முடிக்க வேண்டிய விஷயத்த அவ்வளோ நேரம் இழுத்து ஃபைட் பண்ணி அதற்கு பிறகு ஒரு இது வச்சு எமோஷன்ஸை வச்சு இட்ஸ் மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அன்பேரபிளாகவே போயிடுச்சு இந்த படம் அப்படின்றதான் ஃபேக்ட்டு, உண்மை. நான் மிகப்பெரிய கமல் ஃபேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சு, எனக்கும் இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு ஆடியன்ஸாக என்னால் இன்வெஸ்ட் பண்ணவே முடியல எந்த விதத்துலேயும். ஃபஸ்ட் ஹாஃபில் வரைக்கும் ஃபுல்லாக நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்துருந்தேன். செகண்ட் ஹாஃபில் ஆல்மோஸ்ட் கொஞ்ச நேரத்திலே நான் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு, எப்போ படம் முடியும், இல்லை எப்போ இந்த படம் அடுத்து என்ன தான் சொல்ல போகிறீங்க, ஐ நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன்ற ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டருக்குள்ளே வந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே அந்த மாதிரி தான் வந்துட்டாங்க. ஸோ ஓவராலாக தக் லைஃப் அப்படின்றது டெஃபினட்டாக அவங்க ரிஸ்க் எடுத்துட்டாங்க, மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்துட்டாங்க. யார்? அவங்களுக்கு இல்லை, நமக்கு, நம்ம லைஃபுக்கு அவங்க இந்த படம் ரிஸ்க் எடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டெக்னிக்கலாக எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவி, மேக்கிங் வைஸ் சரி, பெர்ஃபார்மன்ஸஸ் வைஸும் சரி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடினரியான சில டயலாக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே படத்தோட லெத்தார்ஜிக்கான ரைட்டிங், அன்பேரபிளான அந்த செகண்ட் ஹாஃப், லேசியான சீன்ஸு, இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஒரு பிக்கஸ்ட் லெட் டவுனாக, இந்த வருஷத்தோட ஒரு பிக்கஸ்ட் லெட் டவுனாக மாற்றி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் டெஃபினட்டாக ஒரு ஒன் டைம் பார்டர் லைன் வாட்ச் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளேயும் இதை ஃபிட் பண்ணலாம். பட் இப்போ வரைக்கும் என்னால் நம்பவே முடியல, விண்வெளி நாயகா அந்த சாங்கை எப்படி அப்படி ப்ளேஸ் பண்ணாங்க. என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓஜி சம்பவம் நமக்கு.